விஜய் சார் சிஎம்மாக வந்து 1 மந்த்து தான் ஆகுது. அதில் நிறைய பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நிறைய தப்பு தப்பாக பேசுகிறாங்க. தயவுசெய்து பேசாதீங்க. அவர் 1 மந்த்லேயே சிங்கப்பெண்ணு இந்த மாதிரிலாம் லேடிஸுங்களுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் தெரியல. நிறைய சன் டிவியில் தப்பு தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் கழித்து தான் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் கையில் பிடிச்சிங்க. அவர் 1 மந்த்லேயே பிடிச்சிட்டாரு. இனிமேல் நிறைய பண்ணுவார். நாங்கள் நம்பி இருக்கோம். அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச சிஎம்னா அது விஜய் சிஎம் தான். இனி வர காலங்களில் அவர் தான் எங்கள் ஆட்சியில் இருக்கணும். அவர் தான் இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் அவர் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அதனால் அவர் செய்வாருன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து அவரை பற்றி தப்பாக பேசிடாதீங்க. பெண்கள் மத்தியில் அப்புறம் சான்ஸே இல்லை. அதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏங்க 1 மந்தில் யாருங்க இவ்வளோ செய்வாங்க? யாராலங்க செய்ய முடியும்? 1 மந்தில் சிங்கப்பெண் இது ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா சன் டிவியில் எங்கன்னா ஒரு இடத்துல எவனா ஒருத்தன் ஒரு குழந்தைய கற்பழிச்சிட்டான்ட்டு போட்டு காட்டிகிட்ருக்கானே. ஏன் அதே முக ஸ்டாலின் ஆட்சியில் வந்தது இல்லையா? எவ்வளோ குழந்தைங்க செத்துருக்காங்க. எத்தனை பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் சும்மா ஓசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? அவங்க ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இப்போ நாங்கள் ஃப்ரீடமாக தான் இருக்கோம். நல்லா ஜெனுவலாக நல்லா எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச சிஎம் எங்கள் ஆட்சி ஆள்றாங்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பி தானே. ஆனால் இத்தனை வருஷமாக உண்மையாக சொல்கிறேன், நாடு ஒரு குழிக்குள்ளே இருந்துச்சு. இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இனி வர காலங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். அவர் சொல்கிற மாதிரி நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? அவர் சொன்ன ஒவ்வொரு டைலாக்குமே அது எப்படி சொல்கிறது, செயலில் காட்டுவாருன்றது நிஜமாக ஆகும் உண்மையாகவே. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்சி லேடியை ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்கில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சொல்லுங்கள். எல்லா வயசான கிழவனுங்க தான் உட்காந்துருக்கானுங்க அந்த இடத்துல. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது யங்கஸ்ட்டு பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த பாராளுமன்றம் பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாதுங்க. பாராளுமன்றம்னா என்னன்னே தெரியாதுங்க நிறைய பேருக்கு. இன்றைக்கி பட்டு தொட்டி கொண்டு பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, நியூஸை பார்க்குறாங்க. நான் வருஷமாக யாருன்னா பார்த்துருப்பாங்களே நியூஸை. இன்றைக்கி நம்ம தலை நின்னோன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அவரால் தான் நிறைய பேருக்கு தெரியுது அரசியல்னால் என்ன, எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்றது குழந்தை கொண்டு பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே தெரியுது. ஸோ அவர் அந்தமாரி ஒரு சிஎம்லாம் இனிமேல் வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க. என்றைக்குமே எங்கள் விஜய் தான், விஜய் சார் தான். சூப்பராக போயின்னு இருக்கு. சூப்பராக போகுது. அது சொல்கிறவங்க சொல்லட்டும்ப்பா, அதெல்லாம் காதில் போட்டுக்கூடாது. ஆனால் நல்லா பண்ணுவார், இன்னும் பண்ணுவார். இப்பயே பண்ணணுன்னா எப்படி பண்ணுவார் சொல்லுங்கள்? கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும்ல. டைம் கொடுத்தா தான் இன்னும் நல்லா பண்ணுவார். என்ன பிடிச்சிருக்குன்னா அவர் சொல்கிறது ஒன்று நல்லா பிடிச்சிருக்கு, ஒன்று செய்து பிடிச்சிருக்கு. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதுதான் முக்கியம். அவர் காசு போடுறது கூட எங்களுக்கு அப்புறம் அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் வேணும். பெண்களுக்கு மோசன்றது அப்போத்துலேருந்தே இருக்குது. இப்போ ஒன்றும் புதுசாக இந்த நடந்துகிட்டே தான் இருக்குது இது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணுவார் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேஞ்சஸ் ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல. அது நம்ம எஃபெக்ட் எடுக்கணும்னு அவர் இது பண்ணிடுவார் இல்லையா? அது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம எப்படி பண்ண எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி அவர் இது பண்ணார்னா முடிஞ்சிடும். அப்படிலாம் நடக்க விட மாட்டார். பண்ணுவார். 6 மந்த்ஸில் பண்ணுவார். நாங்கள் கர்நாடகா, பெங்களூரு. ஃபுல்லாக இருக்குது. விஜய்க்கு ஃபுல்லாக இருக்குது. விஜய் டைரெக்டாக எல்லாமே என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் கொண்டு வந்தால் தான் ஆட்சி நல்லா நடக்கணும்னு சொல்ல முடியும். ஆனால் சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் இந்த கொலை இந்த பாலியல் தொந்தரவு அது இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது எந்த வரைக்கும் எதுவுமே சரி பண்ணுறது இல்லை. ஆனால் சரி பண்ணால் நல்லா இருக்கும். ஆட்சி நல்லபடியாக நடத்தினா நல்லா இருக்கும்.